பள்ளி விழுன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடி சுடு தண்ணி வச்சுருப்பேன். பச்சை தண்ணியில் குளிச்சு பழக்கம் இருக்கோ இல்லையோ. சேச்சா அப்படிலாம் இல்லை. போகிற இடத்துலலாம் சுடு தண்ணி கிடைக்குமா என்ன? வழியில் பார்க்குற ஆறு கிணறு குளம்னு எல்லாத்துலேயுமே குதிக்கிறோம் நான். அது சரி, இதுலலாம் நம்பிக்கை இருக்கா என்ன? எதில்? அதான் இந்த பள்ளி விழுகிறது குளிக்கிறது. பெருசாக நம்பிக்கைலாம் இல்லை. அதுக்காக நம்பாமலே இருக்க மாட்டேன். பொதுவாக பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதில் முழுசாக உண்மை இருக்கோ இல்லையோ, ஒரு நல்ல காரணம், நல்ல உத்தேசம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மா சொல்கிறது கேட்காம இருந்தால் நல்லாவா இருக்கும். ம், அர்ஜுனன்ற உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி ஆஜானு பகவாவும் இருக்கீங்க, இளங்கன மனசுக்காரராகவும் இருக்கீங்க. நீ மட்டும் என்ன, வாய் மட்டும்தான் கொஞ்சம் நீளம், ஆனால் அழகில் மகாலட்சுமி. சும்மா சொல்லாதீங்க. மகாலட்சுமினா கழுத்துலையும் கையிலையும் ஜொலிக்கும். என்ன மாதிரி மொட்டையாக இருக்க மாட்டா. ஜொலிக்க வச்சுட்டா போச்சு. என்கிட்ட இருக்கிற நகைலாம் எடுத்து போட்டுக்கோ. யார் வேணாண்ணா? ஐயோ வேணாம்பா. இல்லை, ஒரு வாட்டி அந்த நகைகளை போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. போட்டு பார்த்துட்டு தரவா? அவ்வளோதானே, ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? முள்ளு கிழிச்சிச்சு. முல்லா எங்க? வெக்கமா இல்ல? முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு முன்னாடி இப்படி காட்டிட்டு நிக்கிற. இப்போ என்ன நடந்துச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ பார்க்குற பார்வை, பேசுற பேச்சு எதுவுமே சரி கிடையாது. ஒரு வயசு பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா அவளை பேசி அலையறவன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல, நீங்க தான் முள்ளு எங்க கிழிச்சதுன்னு கேட்டீங்க. கிழிச்சு எடுத்து காட்டு தான் பாவடை தூக்கணும்னு தவிர என் தொடைய காட்டி மயக்கிறதுக்கு இல்லை. நகை மேல ஆசைப்பட்டேன்ல, அதான் இலக்கரமா போச்சு. நேரத்துக்கு சரியா நடக்க வேண்டியது நடக்காம தெருநாய் மாதிரி சுத்திட்டு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நாய் மாதிரி யார் கூட வேணா போறவே இல்லைனா. மல்லிகா, மல்லிகா, இருட்டிடுச்சு. அம்மா அப்பாவை இன்னும் காணோம். வர நேரம் தான். என்னை மன்னிச்சிரு மல்லிகா. ஏதோ ஒரு கோவத்தில் உன்னை தப்பாக பேசிட்டேன். விடுங்க. உங்களை நல்லவரை காமிச்சிக்க என்ன கெட்டவெல்லாம் பார்த்துட்டீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை மல்லிகா. நான் அவன்கிட்ட சொல்ல வந்தது வேற. இதை பற்றி இனிமே பேச வேணாம். என்னை தொட்டு சொல்லு. அவர் நல்லவராக காமிச்சிக்க உன்னை கெட்டவளாக பார்த்தாரா? ஆமாம். போய் அவரை உன் வசப்படுத்திக்க
வசம்பு மயில பொட்டு வச்சு வசியம் பண்ண பார்க்கல நீ? அப்படியே வச்சுக்கோ. இப்போ என்ன அதுக்கு? உன் மேலே தப்பு வச்சுக்கிட்டு அவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவரை நோகடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பு சரின்னு தீர்மானிக்கிறது சூழ்நிலை, நீயும் நானும் இல்லை. உன்னை மாதிரி பல பேர் சூழ்நிலை மேலே பழைய போட்டுட்டு இப்படி தான் தப்பிச்சுக்கிறாங்க. ஆசைப்பட்ட ஆம்பளை என்ன மாதிரி ஒரு பொண்ணை வேணான்னு தட்டி கழிக்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? இந்த முத்தின கத்திரிக்காய்க்கு சந்தையில் என்ன வேலைன்னு காத்துக்கிட்டு வந்து கத்திட்டு போகிற மாதிரி இருக்கேன். உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுது? நியாயத்தை பற்றி மட்டும்தான் வாய்க்கிலே பேச தெரியும். போய் தூங்கு. மனுஷன் தப்பு செய்கிறப்ப முழிச்சுன்னு இருக்கிறது தான் என்னோட வேலை. தப்பு தப்பாக யோசிக்கிற வேணாம். விளக்கு வச்ச நேரத்துல தாயத்தை உருட்டுறது தரித்திரம்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இல்லாட்டி மட்டும் பொண்ணும் பொருளும் அப்படி கொட்டி தீத்துட்டு போகுது. இந்த வாய்க்கு தான் வீட்டில் எதுவுமே விளங்க மாட்டேங்குது. விளங்கிட்டாலும் போறியா? உன்னை திருத்தவே முடியாது. அர்ஜுனா, ஆமா, கொஞ்சம் வரியாப்பா? இதோ வந்துட்டேம்மா. வந்துட்டீங்களா? சொல்லுங்கம்மா. ராத்திரிக்கு சாப்பிட்றதுக்கு கம்பங்களி செய்கிறேன், சாப்பிடுவீங்கல்ல? கலியாம்மா? சரி. யோசிக்காதீங்க, கூட நார்த்தங்காய் ஊறுகாய் கொடுக்குறேன், நல்லா இருக்கும். சரிம்மா. சரி, செஞ்சுட்டு கூப்பிடுறேன். அம்மா, என்னப்பா? எது கொடுத்தாலும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறேன், தப்பான்னு நினைக்காதீங்க. உங்கள் கையால் அரிசி சோறும் கோழி குழம்பும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. செஞ்சு தரீங்களா? தம்பி, கொல்லையில் கோழி சத்தம் கேட்ட உடனே கோழி குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. சோறாக்கி குழம்பு வைக்கிறதுக்கு பொருளுங்களும் வேணும்ல. புரியுதுங்கய்யா. பொருள் வாங்கிறது எவ்வளோ தேவைப்படும் சொல்லுங்கள், நான் தரேன். நான் இருக்க போகிறது ஒரு ராத்திரி. அது ஒரு 50 ரூபா ஆகும். யோ, ஒரு ராத்திரி தான் இருக்க போறேன்னு சொல்கிறாருல்ல. இந்தாங்க, இதில் 200 ரூபாய் இருக்குது. 200 ரூபாயா? இந்தாங்க பிடிங்க. இல்லை. அட வைங்க, போகிறது தான் போகிறீங்க. உங்களுக்கு தேவையானதை சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. யோ, திருப்பி கொடு, திருப்பி கொடுங்கிறல்ல. தம்பி, இப்படி காசெல்லாம் கொடுத்தீங்களா? அசிங்கப்படுத்தாதப்பா. ஐயோ, உங்கள் கையால் சாப்பிட போகிறது ஒரு ராத்திரி, அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லான்னு. விடு வள்ளியம்மா, தம்பி ஆசைப்படுதில்ல, செஞ்சு கொடுத்துரு. என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கணும்? மிளகா மட்டும்தான் இருக்கு. சரி, நீ சமையல் வேலையை ஆரம்பிச்சிரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மல்லி வாங்க.